இருங்க என்னோட சேலஞ்சோட டே 2 எப்படி போச்சுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சும்மா சும்மா. ஓகே, இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட டே 2 எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? மோஸ்ட்லி 75 ஆர்ட் சேலஞ்ச் பண்றவங்க எல்லாருமே டெய்லி அவங்களோட பிக்சர் எடுத்துப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லைனாலுமே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்காவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு எல்லா சைட்லயும் பிக்சர்ஸ் எடுத்துட்டு நம்மளோட குரல், அதுக்கப்புறம் யாழ், அங்க இருக்க பிளான்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்திட்டு கடைக்கு போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது எங்க அத்தை ஒரு பூச்செடி கொடுத்தாங்க. அதுவும் வந்து நம்ம தோட்டத்துல இப்ப நட்டு வைக்க போறோம். சத்தியமா நான் ஏன் இந்த ஃப்ரேம்ல வந்து இவ்வளோ சீரியஸா இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் வாக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு இடத்துல பாஸ் எடுத்து அண்ட் அங்க வந்து இந்த சிலம்பம்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. திருப்பி 30 மினிட்ஸ் ஒரு வாக் முடிச்சுட்டு தென் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிச்சன் பக்கம் தான் போனேன். அந்த சக்கரை டப்பாக்கு வந்து ஒரு கண்ணு மூக்கு வாய் வச்சுட்டு அது என்ன பார்த்து வா என்ன சாப்பிட்டு வா என்ன சாப்பிடுன்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இல்யூஷனா கிரேவிங்கா என்னன்னு தெரியல. ஒரு பாயிண்ட்ல நானும் தண்ணி குடுக்குறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இல்ல கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பொமோகிரானட் சாப்பிட்டேன். சுபானு ஹியர்க்கான வீடியோஸ்லாம் எடுத்தேன் அண்ட் டின்னர் முடிச்சுட்டு இப்போ வந்து நான் சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக் படிச்சுட்டு இருக்கேன்ல. ஸோ காசை பத்தி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்பவே மாறி இருக்கு. அதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன். திஸ் இஸ் ஃபார் த டே. ஓகே பாய், நம்ம நாளை சந்திப்போம்.